ஆண்டர்பிரினர்ஷிப் பார்த்துட்டோமா, அதனுடைய கலை இது. அப்புறம் வள பற்றி யோசிக்கிறது, ஹியூமன் ரிசோர்ஸு, அப்புறம் நிதி வளமை, இது எல்லாமே பற்றி நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் அந்த பிஸ்னஸில் என்னென்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். மாடல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மாடல்ஸ் ஒரு 4 பாயிண்ட்ஸ் நம்ம வச்சுருக்க பாருங்கள். கம்போனன்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மாடல்ஸ். B2B சிம்பிளாக நம்ம சொல்கிறது B2Bன்னு சொல்கிறோம், B2Cன்னு சொல்கிறோம், சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம், ஆன் டிமாண்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். 4 டைப்பாக 6 இ-காமர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ் இப்போ எல்லாமே அதானே, ஆன்லைனில் ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம், சேல் பண்ணுறோம். இது எல்லாமே ஆன்லைனில் பண்ணும்போது அது வந்து இ-காமர்ஸ்னு வரும். இ-காமர்ஸில் 6 மாடல்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம இந்த பிஸ்னஸில் வந்து 4 மாடல்ஸ் நம்ம வச்சுருக்கிறோம். B2B, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இப்போ நார்மலாக பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்க்கு முன்னால் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு பொருள் நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் டைரெக்டாக கஸ்டமரை போய் சேரக்கூடிய ஒரு ஸ்டைல் உண்டு இல்லையா, அது ஒரு பிஸ்னஸ். இப்போ அதே ப்ராடக்ட்டு இன்னொரு கஸ்டமருக்கு டைரெக்டாக போகாமல் இன்னொரு பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் அதே பொருள் வந்து நமக்குன்னு சில பெர்மனண்ட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அப்படிதானே, ஒரு ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் மந்த்லி மேகசின்ஸ் எல்லாம் இருக்கு. மந்த்லி மேகசின்ஸ் எல்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கொடுக்கக்கூடிய மேகசின்ஸ் உண்டு. அவங்களுக்கெல்லாம் மார்க்கெட்டில் போட்டால் அந்த மேகசின் போகாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அந்த மேகசின்ஸை போட்டு கொடுப்பாங்க. அது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ். கடைசியில் வந்து ஆன் டிமாண்ட் பேசிஸ், தேவைக்கேற்ப நம்மளுடைய இந்த ப்ராடக்ட்டை கொடுக்கும். இந்த 4 டைப் ஆஃப் பிஸ்னஸாக நம்ம இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பில் நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். அப்படின்னா என்ன நீங்கள் மீன் பண்ணுறீங்க? பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்னா நேரமே நான் இந்த 4 விதத்தையும் நான் சொல்லிட்டேன், டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மாடல் அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய ப்ரொடக்ஷன். ஆனால் இந்த ப்ராடக்ட் டைரெக்டாக போய் கஸ்டமருக்கு போய் சேரணும், அந்த இடத்துல இன்னொரு டீலருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் நாம் என்ன சொல்கிறோம்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மாடல். புரியுதாமா? எப்போ உங்களுடைய ப்ராடக்ட் டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட போய் சேரலையோ, கஸ்டமர் ஆர் கன்சியூமர்கிட்ட போய் சேரலையோ, அந்த ப்ராடக்ட் செல்லிங் சிஸ்டத்தை வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஒரு நேர்மையான ஆனஸ்டி பர்சனல்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் பிஸ்னஸில். அப்போ இதே செகண்ட் ஆப்ஷன் ஒன்று சொன்னேன், B2Cன்னு ஒன்று சொன்னேன், பிஸ்னஸ் டு கன்சியூமர் ஆர் கஸ்டமர் அப்படின்னு கூட சொல்லலாம். கன்சியூமர்ல யார் கன்சியூம் பண்ணுறாங்களோ அந்த கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு டைரெக்டாக அந்த ப்ராடக்ட் போய் சேரும். இப்போ சாதாரணமாக தெருவோர கடைகளெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ராடக்ட் கையிலே வச்சுருப்பீங்க, அந்த கரஸ்பாண்டிங் கன்சியூமர் தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. அதுக்கு இன்னொருத்தர் வாங்கணும் இல்லை, யாருக்கு தேவையோ அந்த தேவையான ஆட்கள் வந்து அந்த கன்சியூமர் வந்து வாங்கிட்டு போவாங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் மாடல். அது B2Cன்னு சொன்னேன். அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இப்போ எவ்வளவு நம்ம ப்ரொடக்ஷன் இருக்கோ, நீங்கள் அதனால ஒரு மந்த்லி மேகசினோ இல்லை ஒரு வீக்லி மேகசினோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேகசின் ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைப்டு மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் அவங்க பிரிண்ட் போடுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி சில ஒரு அமௌண்ட் ஆஃப் பீசஸ் தான் வந்து வெளி மார்க்கெட்டில் சேல் ஆகும். இப்போ அந்த மாதிரி சேல் ஆகிறதுக்கு ஒரு ரெப்யூட்டட் மேகசின்ஸ் மட்டும்தான் அது முடியும். இப்போ இந்த மாதிரி சூழலில் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆல்ரெடி நம்ம வந்து அந்த கஸ்டமரை பிடிச்சிருவோம். இப்போ 100 இல்லை 1000 பிரதிகள் நம்ம போடணும்னு நினச்சோங்கன்னா 1000 பிரதிகளும் நம்ம கொடுக்கறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வாங்கியிருக்கோம். அப்போ நமக்கு லாஸ் இல்லை. இன்கேஸ் நீங்கள் அது ப்ரொடக்ஷன் போட்டால் கூட அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து எந்த லாஸுமே வராது. அந்த பர்டிகுலர் பீரியடில் எவ்வளோ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்களோ அது அந்த சப்ஸ்கிரைப்டு கஸ்டமர்ஸுக்கு போய் சேரும். இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸுக்கு வந்து நமக்கு எந்த லாஸும் இல்லை. ஆனால் அடிஷ்னலாக நீங்கள் ஏதோ கொஞ்சம் போட்டிங்கன்னா அது மேபி அடிஷ்னல் இன்கமாக இருக்கலாம், இல்லை அது இல்லாமல் கூட போகலாம். அடுத்து 4வது ஒரு டைப் வந்து ஆன் டிமாண்ட் பேசிஸ். ஆன் டிமாண்ட் பேசிஸ்னா தேவைக்கு நீங்கள் போட்டு கொடுக்குறது, அப்படி தானே? இப்போ சாதாரண இட்லி மாவு கொடுக்குறோம், இட்லி மாவு பற்றி காலையில் பேசுகிறோம். இப்போ இட்லி மாவு தோசை மாவுலாம் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் நிறைய எவ்வளோ டிமாண்டு தெரியாது. டிமாண்டு தெரியாமல் நிறைய நீங்கள் வந்து தயார் பண்ணி வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது மேபி ஒரு நாள் 2 நாள் ஃப்ரீசரில் வச்சு கூட நீங்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுடைய அது வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது இல்லாமல் இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம எப்போவுமே கெட்டு போகக்கூடிய ப்ராடக்ட்ஸை அது எப்படி நீங்கள் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிமாண்டுக்கு ஏற்றபடி தயார் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு பேக் நான் கொண்டு வந்துருப்போம் பாருங்கள். இந்த பேக் வந்து நம்ம எங்கள் ஊரில் தான் ப்ரொடக்ஷன் ஒரு இது மெயின் இது இருக்குது, கோடவுன் இருக்குது. இப்போ இவங்க ப்ரொடியூசிங் கம்பெனி வந்து பெங்களூரில் அந்த ப்ரொடியூசிங் கம்பெனியில் அந்த ஒரு நாளைக்கு அந்த ஃபேக்ட்ரி 500 பேக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தரும்.
உங்களுக்கு டிமாண்ட் இருக்கோ இல்லையோ 500 ப்ராடக்ட் வந்து அந்த மிஷினரியிலேருந்து வெளியே வந்துடும். அப்போ 500 பண்ணாதான் அந்த ஒரு நாளைக்கு பண்ணாதான் அந்த ஃபேக்ட்ரி வந்து ப்ராப்பராக ரன் பண்ண முடியும். எலக்ட்ரிசிட்டி பில்லு, எம்ப்ளாயிஸுக்கு சேலரி, இதெல்லாம் பார்த்து அந்த 500 ப்ரொடியூஸ் பண்ணாதான் அந்த ஃபேக்ட்ரியினுடைய கரெக்ட் அந்த அன்னைக்குள்ள பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். இப்போ அதனால அன்னைக்கு டிமாண்ட் வந்து 500 இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 300 அடிக்க முடியுமா? 300 அடிச்சா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் அந்த அன்னைக்குள்ள பிசினஸ் எல்லாமே லாஸ். அப்ப எது ஆன் டிமாண்ட் பேசிஸ், எது ஆன் டிமாண்ட் பேசிஸ் இல்லாம நம்ம பேசிஸ் நம்ம கொடுக்கக்கூடியது, அது இல்லாம கெட்டு போகாத பொருள். இந்த சேர்லாம் வந்து 500 அடிச்சா என்னைக்கும் நாளைக்கெல்லாம் கெட்டு போகுமா? இல்லை. இப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ், அப்படிப்பட்ட அப்ளையன்சஸ் வந்து நம்ம தயார் பண்றது நிறைய பண்ணலாம். 500 ப்ராடக்ட்ஸ் பண்ணாலும் நீங்க மேபி இன்னைக்கு சேல்ஸ் ஆனா கூட அது சேல்ஸ் ஆகி போகலாம். இல்லாத பட்சத்துல அதை வந்து நம்ம ஸ்டாக்ல வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கொடுக்கலாம். அது ரொம்ப கிளியரன்ஸ் ஆகலை அப்படின்னா 2 நாள் மிஷினை நீங்க சார் நீங்க. வணக்கம் சார். இன்னைக்கு பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்குனர் TNLUL இருந்து ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் குறித்து இன்னைக்கு சொல்லி தந்தாங்க. அதாவது தொழில் செய்யறவங்க வந்து என்னென்ன தகுதிகளை தன்னிடத்துல வளர்த்துக்கணும், காலத்துக்கு ஏற்றவாறு நம்மளை எப்படி வந்து அந்த தொழில முன்னேற்றத்தை கொண்டு போகணும், ஒரே நிலையில இல்லாதபடிக்கு அடுத்த ஸ்டெப் காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றங்களை கொண்டு போகணும். அதுக்கப்புறம் டெக்னாலஜியை பயன்படுத்திக்கிறத குறித்து, இப்படி அதுக்கப்புறம் மனித வளத்தை பயன்படுத்துறத குறித்து, இடவசதி, அதுக்கப்புறம் நம்ம மெட்டீரியல்ல இருந்து இன்னும் அதை வந்து மாற்றங்கள், அதாவது வேஸ்டா போகிற பொருளை கூட பயன்படுத்திக்கிறது எப்படி, அதுல இருந்து என்னென்ன இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேராசிரியர் சஜ்ஜு சார் அவங்க வந்து எங்களுக்கு இன்னைக்கு ட்ரைனிங் எடுத்தாங்க. அதுல அநேக காரியங்களை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்முடைய தொழில முன்னேற்றத்துக்கு வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம செய்யற வேலையை காலத்துக்கு ஏற்றவாறு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறது எப்படி, அதுல சில மாற்றங்களை நம்ம பண்ணணும். ஒரே நிலையில நம்ம நின்றுட்டு இருக்க கூடாது அப்படிங்கறத வந்து என்னுடைய வேலைக்கு ஏற்றவாறு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரையும் போல அந்த வேலையில இல்லாதபடிக்கு அதுலயே ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிலைச்சு நிக்க முடியும். அதுக்கப்புறம் இடவசதி, மின்சாரம், இப்படிலாம் சொன்னாங்க. அடுத்த தலைமுறைக்கு ஏற்றவாறு நம்ம தொழிலை எப்படி கொண்டு போறது அதை குறிச்சு கூட பேராசிரியர் கத்துக் கொடுத்தாங்க. அநேக சகோதரிகளோட இதை கத்துக்கிட்டதுல எனக்கு சந்தோஷம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக நான் ரொம்ப நன்றி. கவர்மெண்ட்டுக்கு, இந்த ஸ்தாபனத்திற்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆமீன்.